ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இன்னும் திரும்பவும் நான் வீடியோ போடுறதுக்கு லேட் பண்ணிட்டேன். இந்த டைம் என்ன ரீசன் அப்படின்னா, லேப்டாப் ரிப்பேர். எப்படின்னு தெரியல, மேக்புக் M4 ப்ரோ தான் வச்சிருக்கேன். வாங்கி 1 இயர் கூட ஆகல. திடீர்னு ஒரு நாள் காலைல சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகல. ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் பிளாங்க் ஸ்க்ரீன், சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஆகல. சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் மொத்த லாஜிக் போர்டு ஃபெயிலியர். லாஜிக் போர்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. ஒரு வழியாக ரிப்பேர் ஆகி என் கைக்கு வந்துருச்சு. நான் பழைய டேட்டா ஃபுல்லாமே மேக்கில் தான் வச்சுருந்தேன். பேக்கப் எடுக்கலனா என்னோட ஹார்ட் டிஸ்க்கு. பழைய டேட்டா எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் லேப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த டைம் போகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பயம் என்னன்னா, மேக் லாஜிக் போர்டு போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக 80,000 மேலே செலவாகும்னு நினைக்கிறேன். வாரண்டி இருந்ததுனால தப்பிச்சேன். இது 16 இன்ச் வேறு. ஸோ கண்டிப்பாக 16 இன்ச்சுக்கு 14 இன்ச்சுக்கும் லாஜிக் போர்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதான்னு தெரில. பட் ஆனால் இப்போனாலும் ஒரு 80,000 செலவாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த டைம் போகக்கூடாது. திரும்ப செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் எங்கே விட்டுருக்கேன் அப்படின்னா, ரேக் ஸ்பிளிட்டர்ஸோட விட்டுருக்கேன். குட்டி ஓவர்வியூவே பார்த்துருவோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. லாங்ஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பேசிக்ஸ் பார்த்துருப்போம், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பார்த்துருக்கோம், பேசிக் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து செயின் மெத்தட், சாட்பாட், ஸ்மால் சாட்பாட் பில்ட் பண்ணியிருப்போம், சாட்பாட் மெமரி பில்ட் பண்ணியிருப்போம். அண்ட் முக்கியமான கான்செப்ட், இந்த சீக்வன்ஷியல் செயின் ரவுட்டிங்கெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரேக் பார்த்துருப்போம். ஸோ ஃபைல் எப்படி லோட் பண்ணி வெக்டர் டிபி காமிச்சு டேட்டா நம்ம எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏஜென்ட்ஸ். லாங்செயினில் வந்து ஏஜென்ட்ஸ் டூல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மோஸ்ட்டாக இப்போ இதுதான் பீக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏஜென்சி டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த லெக்சருக்கு. தேவைப்பட்டால் நம்ம அடுத்த லெக்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம கோட் எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி தியரட்டிக்கலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சைட் லிங்க் உங்களுக்கு கீழே நான் பிங் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நோஷன் சைட்டை. நீங்கள் நோட்ஸ் வேணும்னா இதுலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. நான் நோட்ஸ் எல்லா சாப்டருக்கும் போடலாம் தான் பார்த்தேன். பட் ஒரு சில இதுக்கெல்லாம் நோட்ஸ் தேவைப்படுற மாதிரியே இல்லை, அதனால் போடல. ஸோ பார்ட் 14க்கு நோட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ், டைப்ஸ் ஆஃப் LLM மாடல்ஸ் என்ன அப்படின்ட்டு. இதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் தான் இருக்கிறதுலையே. ஒன்று வந்து டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல், இன்னொன்று சாட் மாடல். டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல்னால் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வேர்டை கொடுக்கும். அதுக்கு மேலே அது எதுவும் பண்ணாது. இது இனிஷியலாக வந்த மாடல்ஸ் GPT 3.5 அண்ட் அதர் மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அதெல்லாமே வந்து டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் தான். அது அதுக்கு மேலே எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறம் ஓவர் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாட் மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. சாட் மாடல்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதாவது நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம், யூசர் ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ கான்வர்சேஷன் மெமரி எல்லாம் வச்சு அதை ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் சாட் மாடல்னு கொண்டு வந்தாங்க. சாட் மாடல்லே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, அதுக்கு டூல் காலிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு சாட் மாடல், டூல் காலிங் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொரு சாட் மாடல். டூல் காலிங் என்னன்னு சொல்கிறேன். டூல் காலிங்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அதுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்றது அதுவே டிசைட் பண்ணி உங்களுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அது நம்ம கோடில் பார்த்து இன்னும் பெட்டராக இருக்கும். நான் அதுக்குள்ளே போகல. ஏஜென்ட்ஸ் டூல்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஏஜென்ட்னா யாருன்னா, நம்ம தான் ஏஜென்ட், சிம்பிளாக சொல்ல போனால். அண்ட் இப்போ என் கையில் ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். டூல் பாக்ஸ் இருக்கா? ஸோ இப்போ எனக்கு ஒரு 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 சிஸ்டமை கழட்டணும், இல்லை ஒரு ஃபோனை கழட்டணும் அப்படின்னா, ஒரு ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்கும். எனக்கு எந்த ஸ்க்ரூ டைப் வேணுமோ அதை நான் எடுத்து நான் அந்த ஃபோனை பேசிக்காக கழட்ட போகிறேன். ஸோ டாஸ்க் வந்துட்டு நான் ஒரு ஃபோனை கழட்டணும், உள்ள பார்ட்ஸ் கழட்டி ஏதோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் தான் ஏஜென்ட்டு. என் கையில் நிறையா டூல்ஸ் இருக்குது. எந்த டூலை வேணுமோ நான் செலக்ட் பண்ணி என் ஒர்க்கை முடிச்சிருவேன். சிம்பிளாக இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் கான்செப்ட். ஏஜென்ட் வந்து பேசிக்காக டிசைட் பண்ணும் எந்த டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா அதுகிட்ட நிறையா டூல்ஸ் இருக்கும். தேவையான டூல்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணி அதனோட டாஸ்க்கை முடிச்சுக்கும். இவ்வளோ தான் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் கான்செப்ட். ஓகே. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் பார்த்துட்டோம், ஏஜென்ட் என்னென்னு பார்த்துட்டோம், டூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடலுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் டாவின்சி 3.5 டர்போ, கூகுளோடது இந்த மாதிரி பைசன், டெக்ஸ்ட் பைசன், இதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல். அடுத்து சாட் மாடலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ வர எல்லா மாடலுமே சாட் மாடல் தான். மாடர்ன் மாடல்ஸ் எல்லாமே வந்து சாட் மாடல்ஸ் தான். வித்தவுட் டூல் காலிங். நான் சொன்னல 2 டைப் இருக்குன்ட்டு. டூல் காலிங் இல்லாமல் வர்றது அது ஓல்டர் டைப் ஆஃப் சாட் மாடல்ஸ். 3.5 டர்போ, Gemini 1, Claude 2 இதெல்லாம் வந்துட்டு டூல் காலிங் இருக்காது அந்த மாடலுக்கு. GPT-4 இப்போ இருக்க அட்வான்ஸ்டு மாடல்ஸ், Gemini 1.5, Gemini 2 இது எல்லாமே வந்துட்டு டூல் காலிங் சப்போர்ட்டோட வரும்.
அப்படின்னு என்ன அப்படின்னா, நீங்க ஓவர் என்ஜினியரிங் பண்ண தேவையில்ல உங்க ப்ராம்ப்ட்ல. நீங்க டூல்ஸ மட்டும் உங்க மாடல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க டாஸ்க்குக்கு ஏத்த மாரி எந்த டூல எடுத்து யூஸ் பண்றதுன்றது அது டிசைட் பண்ணிக்கும். அது டிசைட் பண்ணி அதுவே அந்த இந்த டூல யூஸ் பண்ணுப்பா, இந்த ஆர்குமென்ட்டோட யூஸ் பண்ணு அப்படின்ற மாரி லாங்செயினுக்கு பாஸ் பண்ணிரும். லாங்செயின் அத வச்சு டூல்ஸ எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளோதான். உங்களுக்கு கோட்ல பார்க்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்த்துருவோம். ஸோ இங்க பாருங்களேன், ஏஜென்ட்ஸ்னா அது ஒரு டிசிஷன் மேக்கர் அவ்வளோதான். அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாரி நான் ஒரு டிசிஷன் மேக்கர். எந்த டூலை எடுத்து நான் யூஸ் பண்ண அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு. இது எல்லாம் தான் டூல் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வெப் சர்ச் அப்படின்றது ஒரு ஒரு ஒர்க்கு, அது ஒரு டூல். கால்குலேட்டர்ன்றது ஒரு ஒர்க்கு, அது ஒரு டூலாக நான் டிஃபைன் பண்ணி வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு டூல். ஓகேவா? என்னோட கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது எந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அந்த டூலை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ என் டேட்டாபேஸ் டூலை நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் என் கோடில் அப்படின்னா அப்படின்னா நான் ஒரு கொஷின் கேட்பேன். இல்லை இந்த எல்லா டூலுமே நான் என் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் ஒரு கொஷின் கேட்குறேன் அதுகிட்ட. அதாவது லாஸ்ட் வீக் எத்தனை யூசர்ஸ் என்னோட ஆப்புக்கு சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டேன் அப்படின்னா, அதுகிட்ட என்னோட டேட்டாபேஸ் ஸ்கீமா இருக்கும். ஏன்னா நான் டேட்டாபேஸ் டூல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அதுவே query ஜென்ரேட் பண்ணி லாஸ்ட் வீக்கில் எத்தனை யூசர் சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற query ரன் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். இதுவே என்னோட நாலேஜ் பேஸ்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, அது இந்த டூலை யூஸ் பண்ணும். வெக்டார் ஸ்டோர் ரிட்ரீவர் டூல் யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். இது இது நீங்கள் ரேக் கான்செப்ட் முன்னாடி பார்த்துருப்போம்ல, அந்த கான்செப்ட் தான். இதை நான் ஒரு டூலாக டிஃபைன் பண்ணி வச்சிருவேன். ஸோ நீங்கள் எதனாலும் டூலாக டிஃபைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டூல்ஸ். நீங்கள் வெப் சர்ச் ஏபிஐ வந்துட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் உங்களுதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்கள் ஏஜென்ட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு டூல் தான், அதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு உங்கள் ஏஜென்ட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, கொஷின்ஸ் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணி அந்த டூல் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த டூல் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட் அண்ட் கிரியேட் ஸ்ட்ரக்சர்ட் சாட் ஏஜென்ட், கிரியேட் டூல் காலிங் ஏஜென்ட் அப்படின்னு 3 இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக இப்போ வர எல்லா எல்எல்எம் மாடலுமே டூல் காலிங் சப்போர்ட் பண்ணுது. அட்வான்ஸ்ட் மாடல்ஸ் நீங்கள் டூல் காலிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் ஏஜென்ட்டையும் ஸ்ட்ரக்சர்டு சாட் ஏஜென்ட்டும் என்னன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மாடல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே டிஃபைன் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஓவராக ப்ராம்ப்ட் எழுதணும் பேசிக்காக. இது இது இந்த மாதிரி திங்க் பண்ணு, இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்றத நீங்கள் மொத்தமாக டிஃபைன் பண்ணணும் உங்கள் ப்ராம்ப்ட்டில். நிறைய பார்சிங் எரர்ஸ் வரும் அவுட்புட்டில். அதனால் அது கொஞ்சம் ஓல்டர் மெத்தட். சாட் மாடலில் நேட்டிவ் டூல் காலிங் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் சாட் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டில் டிஃபைன் பண்ணாமல், இதுதான் என்னோட ஜேசான் பிளாப், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடு, என்னோட கொஷின் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேசான்லேயே டிஃபைன் பண்ணிடுவீங்க. மீனிங் ஜேசானில் டிஃபைன் பண்ணிடுவீங்க, அதுவும் டெக்ஸ்ட் தான். அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நீங்கள் ஜேசான் ஸ்ட்ரக்சரில் டிஃபைன் பண்ணுவீங்க. மோரார்லெஸ் இதுவும் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் மாதிரி தான். பட் ஜேசான் ஸ்ட்ரக்சரில் கேட்குறனால கொஞ்சம் பெட்டராக மாடலுக்கு புரியும். அதுக்காக மட்டும்தான். பட் ஸ்டில் நேட்டிவ் டூல் காலிங் அளவுக்கு இது அட்வான்ஸ்டு கிடையாது. இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நேட்டிவ் டூல் காலிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஏஜென்ட்டை எப்பவுமே உங்கள் கோடில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோடு பார்க்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ மாடர்ன் டூல் காலிங் இருக்குது. அதில் நான் டூல் காலிங் ஏஜென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஸ்ட்ரக்சர்ட் சாட் யூஸ் பண்ண முடியாதா, ரியாக்ட் ஏஜென்ட் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா, இங்கே போட்டிருக்க மாதிரி தான் பில்ட்-இன் ஆல்ரெடி டூல் காலிங் சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பழைய மெத்தடுக்கு போகிறீங்க. அதுதான் பேசிக்காக இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ டூல் காலிங் இருந்துச்சுன்னா ரிலையபிளாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் சாட்ச்னா லெஸ் ரிலையபிள், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம தேவையில்லாமல் ப்ராம்ப்ட் ஓவர் இன்ஜினியர் பண்ணிருப்போம். அதேமாதிரி கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட்டும் அதே மாதிரி தான். ப்ராம்ப்ட் அது நீங்கள் ஓவர் இன்ஜினியர் பண்ணணும். அதே மாதிரி மெயினாக பார்சிங் எரர் வரும். என்னால் டூல் காலிங் மாடல்ஸில் கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட் இதை வச்சு என்னால் ஒர்க் பண்ண வைக்கவே முடியல. பார்சிங் எரர் வந்துட்டே தான் இருக்குது சிம்பிள் அடிஷனுக்கு. அப்போ எந்த அளவுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இது சிம்பிளாக ஸ்டெப்ஸ் ஆன் ஹவு எஃபெக்டிவிட்டிஸ் இன் நேட்டிவ் டூல் காலிங் ஏபிஐ மெத்தட். அப்படின்னா டூல் காலிங் எந்த மாதிரி எஃபெக்டிவாக நடக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, லாங்செயின் வந்துட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஆட் 10 and 5 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. என்கிட்ட ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் கோடில். எனக்கு தெரிஞ்ச பெட்டர் இதுக்கு மேலே கோடுக்கு போகிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம கோடுக்கே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த பாய்லர் பிளேட் கோட், அதில் வந்துட்டு கூகுள் எல்எல்எம்மையும் ஓப்பன் ஏஐ எல்எல்எம்மையும் டிஃபைன் பண்ணியிருப்பேன். டிஃபைன் பண்ண அப்புறம் நான் ரன் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ரன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு டூல் காலிங் ஏஜென்ட்டே பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
மிச்சம் ரெண்டு சும்மா ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட் இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த லாங்சைன் டாட் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற பாத்திலிருந்து கிரியேட் டூல் காலிங் ஏஜென்ட் இதை இம்போர்ட் பண்ணிப்பீங்க, ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் இம்போர்ட் பண்ணிப்பீங்க, டூல்ன்றதை இம்போர்ட் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல உங்களோட டூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண போகிறீங்க. டூல்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல நம்ம வெறும் ஃபங்க்ஷன் தான். நான் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எதுவும் கனெக்ட் பண்ணல, வெக்டர் டிபி எதுவும் நான் டிஃபைன் பண்ணல. ஜஸ்ட் நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷனை நான் டூலாக மாற்றிருக்கேன். ஈவன் அட்வான்ஸ்டு டூல்ஸ்க்கும் நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க. ஃபங்க்ஷன் எழுதிருவீங்க, அதை நீங்கள் டூலாக மாற்றிடுவீங்க. அண்ட் இந்த 3 கொட்டேஷன் போட்டு எழுதுறதுக்கு பேர் டாக் ஸ்ட்ரிங். இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது இல்லை அப்படின்னா உங்கள் எல்எல்எம்க்கு தெரியாது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் டாக் ஸ்ட்ரிங் போட்டு எழுதிக்கங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன்புட்டை வேரியபிளாக ஆர்குமெண்ட்டாக வாங்குது, அவுட்புட் வந்து அது அப்புறம் மாற்றி கொடுத்துருது. இந்த இடத்துல அட் டூல் போட்டிருக்கேன், அது ஒரு டெக்கரேட்டர். இப்படி எழுதலாம், இட்ஸ் நத்திங் பட் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு டூல் ஆஃப் அப்பர் கேஸ். இந்த ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் நான் வந்துட்டு டெக்கரேட்டர் அட் டூல்னு போட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இது ஒரு டூலாக டிஃபைன் ஆயிடுச்சா. அதே மாதிரி அட் டூல் போட்டு ஜென்ரல் குறி, யூசர் கேட்குற குறிக்கு நான் கூகுள் எல்எல்எம்லேருந்து அவுட்புட் வாங்குகிறேன். அடிஷனுக்கு அதே மாதிரி தான் 2 ஆர்குமெண்ட் வாங்குகிறேன், ஏபி. அதை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் 2 numbers டுகெதர், ஜென்ரல் கொஷின் ஃபார் எல்எல்எம், கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு டாக் ஸ்ட்ரிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுதான் இந்த லைன் தான் வந்து எல்எல்எம்க்கு சொல்ல போகுது இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அப்போ தான் எல்எல்எம் டிசைட் பண்ணோம் எந்த கொஷனுக்கு எந்த டூலை கால் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த 3 டூலையும் நான் ஒரு அரேல டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் ப்ராம்ப்ட் எழுதணும்ல, அந்த ப்ராம்ப்ட் எழுதுகிறேன். சிஸ்டம் ப்ராம்ப்ட், யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட். அவ்வளோதான், நான் எதுவுமே எழுதலை. இந்த டூல் யூஸ் பண்ண இந்த ஒர்க்னா அப்படியெல்லாம் எதுவுமே எழுதலை. யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட். அடுத்து ஹியூமன் கேட்குற கொஷின், பிளேஸ் ஹோல்டர் ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேட். இது இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒரு இன்பில்ட் கீவேர்டு, இதை நீங்கள் போட்டு தான் ஆகணும், ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேட் அப்படின்றது. நான் ஏஜென்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிரியேட் டூல் காலிங் ஏஜென்ட் அப்படின்னு போட்டு கூகுள் எல்எல்எம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண எல்எல்எம், லிஸ்ட் ஆஃப் டூல்ஸு அண்ட் ப்ராம்ப்ட். ஸோ ஏஜென்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இது 2 ஸ்டெப்ஸ், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை டிஃபைன் பண்ணணும், அடுத்து ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டரை டிஃபைன் பண்ணிட்டு ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் தான் நீங்கள் இன்வோக் பண்ண போகிறீங்க. ஸோ ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர், ஏஜென்ட் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ணி ஏஜென்ட் போட்டாச்சு, டூல்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் போட்டாச்சு. நீங்கள் நினைப்பீங்க எங்கேயும் டூல்ஸ் போடுறேன் இங்கேயும் டூல்ஸ் போடுறேன் அப்படின்னு, ஏன்னா அப்படி தான். ஏஜென்ட் டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் டூல்ஸ் போடணும், ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் டூல்ஸ் போடணும். ஓகே, இல்லாட்டினா ஒர்க் ஆகாது. அப்படி தான் அவங்க உள்ள இன்பில்ட்டை எழுதியிருக்காங்க. வெர்போ ஈக்குவல் டு ட்ரூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் எது என்னென்னலாம் இருக்கோ இந்த டூல் பேசிக்காக இந்த ஏஜென்ட் ரன் ஆகும்போது அது எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக இது ஒரு ரன்னபிளாக மாறிடுச்சு. ரன்னபிள்னால் டாட் இன்வோக் மெத்தட் சப்போர்ட் ஆகும், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் டாட் இன்வோக் ஹியூமன் கேட்குற கொஷினை இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். நான் பேசிக்காக நான் டிஃபைன் பண்ண எல்லா டூலுக்குமான கொஷினையும் இங்கே போட்டேன். ஆட் 10 and 5 அப்படின்னா இது ஒரு அடிஷன் டூலை கால் பண்ணணும். அண்ட் கன்வெர்ட் பிரவீன் டு அப்பர் கேஸ் அப்படின்னா அப்பர் கேஸ் டூலை கால் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் எம்எஸ் தோனி இன் 2025 அப்படின்னா அது ஒரு ஜென்ரல் query. இது இந்த டூல் எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஜென்ரல் queryக்குள்ளே போயிடும். அது கூகுள் எல்லாம் கால் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நான் 3த்தையும் ஒரே கொஷனில் கேட்டிருக்கேன், அது 3 டூலையும் கால் பண்ணோம். ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்களேன். என்டரிங் ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் செயின், இன்வோக்கிங் அடிஷன் வித் B5 A10. ஓகேவா, அடிஷன் ஃபங்க்ஷனை நான் கொடுத்த 2 ஆர்குமெண்ட்டில் கால் பண்ணுது. இன்வோக்கிங் அப்பர் கேஸ் இன்புட் பிரவீன். ஸோ அப்பர் கேஸ்க்கு இன்புட்டுன்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்குது அப்படின்றத, இது டூல் காலிங் ஏஜென்ட் தானே, அதனால் அதுக்கு தெரியும். அந்த ஸ்கீமாவை இன்வோக் பண்ணிக்கும், என்னென்ன ஆர்குமெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது அப்படின்றது அது ஆல்ரெடி தெரியும். அந்த ஆர்குமெண்ட்டை அது சென்ட் பண்ணிடுது. இன்வோக்கிங் ஜென்ரல் query வித் இன்புட் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் எம்எஸ் தோனி இன் 2025 அப்படின்னு அந்த ஜென்ரல் query ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுது. ஸோ 3 ஃபங்க்ஷனையும் அது கால் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு அவுட்புட் ஆஃப் ஜென்ரல் query. எனக்கு ஃபைனல் அவுட்புட் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ். வெர்போஸ் ட்ரூன்றதுனால இவ்வளோக்குள்ள என்னென்ன டூல்ஸ் ரன் ஆகுது அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. எனக்கு ஃபைனல் அவுட்புட் இது தான். ஏன்னா இங்கே இந்த இடத்துல ஃபைனல் அவுட்புட் வந்து RESன்னு கொடுத்துருப்பேன், ரெஸ்பான்ஸ் பேசிக்காக. ஸோ இந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் வர அவுட்புட். இன்புட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். இப்போ நம்ம மேலே கொடுத்தா அது இன்புட் பிரிண்ட் ஆயிடுச்சா. அவுட்புட்ன்ற இடத்துல இந்த சம் ஆஃப் 10 and 5 is 15
Praveen in uppercase is Praveen. MS Dhoni will be 44 years old in 2025. ஸோ 3 டூலே அது கால் பண்ணியிருக்கு. நான் கொடுத்த டூல். இது இந்த டூல் இருந்தால் வருதா அப்படின்னு கேட்டால், டூல் இருந்தால் வருதா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ChatGPT. இதே கொஸ்டினை நான் ChatGPT கொடுத்தனாலும் எனக்கு அவுட்புட் வரும். ஏன்னா இது எல்லாமே ChatGPT பண்ணுற ஒர்க்கு தான். 10 and 5 வந்து 15, Praveen in uppercase வந்து Praveen, MS Dhoni born in 7 July, is 44 years old. அவுட்புட் வந்திருக்கா ChatGPT இருந்தோம். அப்போ நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இது என் டூல் இருந்தால் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு அவுட்புட்டை மாற்றுறேன். இதை மாற்றலாம். சரி, ஓகே, இந்த அப்பர் கேஸவே மாற்றுறேன். இன்புட் அவுட் அப்பருக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? ஐ சேஞ்ச்ட் திஸ் அவுட்புட். ஓகேவா? இப்போ வந்துட்டு Praveen in upper case is Praveen அப்படின்னு வராது. நான் மேலே சேஞ்ச் பண்ண அவுட்புட் தான் ரிட்டர்ன் ஆகும். The sum of 10 and 5 is 15. Praveen in upper case is I changed this output. பார்த்தீங்களா? ஸோ இது என் டூலில் இருந்தால் ரெஸ்பான்ஸ் வருது. அதுவாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். என் டூலை கால் பண்ணியிருக்கு, இங்கே டிஃபைன் பண்ண டூலை கால் பண்ணியிருக்கு, அந்த டூல்லேருந்து வர அவுட்புட் எடுத்து எனக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே காமிச்ச மாதிரி நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னன்னாலும் எழுதலாம் அண்ட் என்ன ஆர்குமெண்ட்னாலும் பாஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் கொரினா டேட்டாபேஸ் டூல் அப்படின்னா டேட்டாபேஸ் கொஷின் வரும்போது அந்த டூலை கால் பண்ணிக்கும். ஏபிஐ கொஷின் அப்படின்னா ஏபிஐ டூலை கால் பண்ணிக்கும். ஒரு ரேக் கொஷின் அப்படின்னா ரேக் டூலை கால் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ டூல்னாலும் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அவ்வளோ டூலையும் நீங்கள் எல்எல்எம்மில் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணும்போது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏஜென்ட் இன்வோக் பண்ணும்போது அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும் அதுக்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக. இது எல்எல்எம் ஒர்க் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. எல்எல்எம் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுது, என்ன டூலை ரன் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் டிசைட் பண்ணுது. இங்கே பாருங்கள். ஸோ எல்எல்எம்க்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் போகும். இதுதான்ப்பா கொஸ்டின். யூசர் வந்துட்டு 10 5 ஆட் பண்ண சொல்லியிருக்கான் அண்ட் இந்த டூல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டூல் தான் இருக்குது. நீங்கள் மல்டிபிள் டூல்ஸ் டிஃபைன் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டூல்ஸை ஃபுல்லாக எல்எல்எம்க்கு அது அனுப்பும். நான் ஏன் அந்த இடத்துல டாக் ஸ்ட்ரிங் போடணும் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா, பார்த்தீங்களா, இந்த டாக் ஸ்ட்ரிங் தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி சென்ட் பண்ணுது எல்எல்எம்க்கு. ஸோ அப்போ தான் எல்எல்எம்க்கு தெரியும், ஓ ஆட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட்டு சென்ட் ஆகுது, ஏபி இன்டிஜர் டைப்பில். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனும் சேர்த்து சென்ட் பண்ணுது. அது ஆர்க் ஸ்கீமான ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கீழே வரும்போது. நீங்கள் இந்த ஆர்க் ஸ்கீமா டிஃபைன் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் சென்ட் ஆகாது. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் மெட்டா டேட்டா தான் எல்எல்எம்க்கு அந்த ஃபங்க்ஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. என்கிட்ட மல்டிபிள் டூல்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் டூல்ஸுக்கான இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் அதுக்கு போகும். ஸோ அது எல்எல்எம் வந்துட்டு அதுக்குள்ளே இன்பில்ட் ப்ராம்ப்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது டூல் காலிங் எபிலிட்டி அதுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராம்ப்ட் டூல் எழுதியிருப்பாங்க இந்த எல்எல்எம்க்கு. டூல் காலிங்காகவே ஃபைன் டியூனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எழுதுகிற ப்ராம்ப்டோட அது இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் நம்ம டூல் காலிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் நம்மளுடையன்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும். நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு மாடல் இந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, யூசர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு, அதுக்கு இந்த 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணு அப்படின்றத லாங் செயினுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். லாங் செயின் வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அண்ட் ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ எல்எல்எம்மோட ஒர்க் என்ன அப்படின்னா, என்கிட்ட இந்த ஏஜென்ட் இருக்குது, இந்த ஏஜென்ட்டுக்கு இத்தனை டூல் இருக்குது, யூசர் வந்து இந்த கொஷினை கேட்டிருக்கான், அப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த ஆர்குமெண்ட்டில் ரன் பண்ணினா உனக்கு அவுட்புட் வந்துடும் அப்படின்றத லாங் செயின்ட்ட சொல்லிடும். லாங் செயின் அந்த ஃபங்க்ஷனை அந்த ஆர்குமெண்ட்டில் கால் பண்ணி அவுட்புட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். இது வந்துட்டு டூல் காலிங் ஏஜென்ட். பார்த்தாச்சா? ஆர்க் ஸ்கீமான்னு ஒன்று முன்னாடி பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் டூல் டிஃபைன் பண்ணும்போது அடிஷ்னலாக நீங்கள் ஆர்க் ஸ்கீமா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி என்ன அந்த ஆர்குமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதையும் சேர்த்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்றதும் சேர்த்து எல்எல்எம்க்கு சென்ட் ஆகும். சென்ட் ஆச்சுன்னா எல்எல்எம்க்கு இன்னும் பெட்டர், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்க் ஸ்கீமா டிஃபைன் பண்ணணும் கிடையாது, ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டு. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்குமெண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் எல்எல்எம்க்கு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கு நார்மல் அடிஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார். ஸோ அதனால் அதுக்கு ஆர்க் ஸ்கீமா டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ ஆர் ஸ்கீமை டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீயும் சேர்த்து சென்ட் ஆகும். இல்லாட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன் கீ சென்ட் ஆகாது. டைப் இண்டிஜர்ன்ற மாதிரி மட்டும்தான் அதுக்கு சென்ட் ஆகும். அண்ட் டூல் டிஃபைன் பண்ணுறதுக்கு டூல் மட்டும்தான் போட்டு டிஃபைன் பண்ணும் அப்படின்னு கிடையாது. மல்டிபிள் வேஸ் இருக்குது. அதில் இன்னொரு வே என்ன அப்படின்னா langchain டாட் டூல்ஸில் ஸ்ட்ரக்சர்ட் டூல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர்ட் டூல் அதே தான் நேம் அடிஷன் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டாக் ஸ்ட்ரிங்கில் போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல எழுதிடுவீங்க. ஃபங்க் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனே தான். இந்த இடத்துல நான் இதெல்லாம் எதுவுமே எழுத தேவையில்ல. ஏன்னா டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லையா. ஸ்ட்ரக்சர் டூல் வச்சு தான் நான் டூலை டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க் ஈக்குவல் டு அடிஷனல் ஃபங்க்ஷன் ஆர்க் ஸ்கீமா ஈக்குவல் டு அடிஷனல் இன்புட். இது அதே மாதிரி தான் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான் இந்த இடத்துலையும் எழுதிட்டீங்க அப்படின்னா எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கூட நீங்கள் டூல் எழுதலாம். ஆனால் இதை விட இப்படி எழுதுகிற டூல் கொஞ்சம் ஈஸி. கரெக்டாக ஜஸ்ட் இப்போ போல் நீங்கள் பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, மேலே டூல் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு டூல் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அனதர் வே ஆஃப் டிஃபைனிங் டூல். ஸ்ட்ரக்சர்ட் சாட் ஏஜென்ட் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், ப்ராம்ப்ட் என்ன மாதிரி இன்ஜினியரிங்காக இருக்குன்ட்டு. இவ்வளோ ப்ராம்ப்ட் நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது. டூல் காலிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. முன்னாடி எழுதுனது வந்துட்டு யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட், அவ்வளோதான் சிஸ்டம் ப்ராம்ப்ட். இந்த இடத்துல பாருங்கள் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல langchain டாட் ஏஜென்ட்டில் கிரியேட் டூல் காலிங் ஏஜென்ட் கால் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரியேட் ஸ்ட்ரக்சர்ட் சாட் ஏஜென்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எழுதிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்டை இஷ்டத்துக்கு எழுதியிருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தான் ஃபுல்லாக சொல்ல போகிறதுட்ட இந்த மாதிரி இன்புட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹை லெவலில் இந்த ப்ராம்ப்டை பார்த்தோம் அப்படின்னா யூசர் நிறைய கேள்வி கேட்குறான். ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு. அந்த ஆக்ஷன் என்னென்னா அந்த டூல் நேமு, ஆக்ஷன் இன்புட் என்னென்னா அந்த பேராமீட்டர். ஏன்னா இல்லாட்டினா இஷ்டத்துக்கு சென்ட் பண்ணிச்சுன்னா langchainக்கு தெரியாது எந்த டூல் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ட்டு. அதனால் இன்ஜினியரிங் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க. நான் எழுதுனது கிடையாது. இது ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு ஜேசன் பிளாப்க்கான ப்ராம்ப்ட். இப்படி ஃபுல்லாக இன்ஜினியரிங் பண்ணி எழுதிட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா அந்த ஆன்சர் எனக்கு சொல்லு, ஜேசன் பிளாப்லேயே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு ஏஜென்ட் ஸ்க்ராட்ச் பேடை கொடுத்துட்டு ஹியூமன் இன்புட் இங்கே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் இது எப்பவும் போல தான் கிரியேட் ஸ்ட்ரக்சர் செட் ஏஜென்ட். அப்போ எல்லாம் யூஸ் என்னென்னு போட்டுப்போம். இப்போ ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் டிஃபைன் பண்ணுவோம், ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் இன்வோக் பண்ணுவோம். இதுவும் அதே வேலையை தான் பார்க்கும். ரன் பண்ணியிருக்கேன். யூசர் வாண்ட்ஸ் டு ஆட் 10 and 5. I can use the addition tool for this action. Action addition, action input A10 B5. Could not pass the LLM output. ஏதோ எரர் வந்திருக்கு. அவுட்புட் ஏஜென்ட் ஸ்டாப் டியூ டு மேக்ஸ் ஐட்ரேஷன் லிமிட். நான் மேக்ஸ் ஐட்ரேஷன் 5 கொடுத்துருக்கேன். 5 வாட்டி தான் அதை ட்ரை பண்ணோம். 5 வாட்டிக்கு மேலே அதனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா எரர் வந்துடும். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பன் ஏஎல்எம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு இடத்துல நிற்காமல் அது கண்டினியூஸாக இன்வோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதனால் ஆன்சர் எனக்கு கொடுக்க முடியல. திருப்பி இன்வோக் பண்ணுது. நான் ஓப்பன் ஏக்கு பதிலாக கூகுள் எல்எல்எம் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் எனக்கு ஓப்பன் ஏயில் இந்த ப்ராப்ளம் வருது. அது எப்பவுமே வருதான்னு தெரில. உங்களுக்கும் வருதான்னு தெரில. இப்போ கூகுள் எல்எல்எம் எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ மொக்க வாங்காமல் இருந்தால் சரி, அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர், செயின் முடிஞ்சிருச்சு, எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. அதே தான், ஐ நீட் டு ஆட் 10 and 5. ஐ கேன் யூஸ் த அடிஷன் டூல் ஃபார் திஸ். இங்கே பார்த்தீங்க தெரியும், ஆக்ஷன் அடிஷன், ஆக்ஷன் இன்புட் A10 B5 அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். இங்கே நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு நீ ரிப்ளை பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ langchainக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ langchain என்ன பண்ணோம், அடிஷனுக்கு இந்த 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் 15 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எல்எல்எம் வந்து என்ன செக் பண்ணோம்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி ஆடட் 10 and 5 ரிசல்ட் இஸ் 15 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து எல்எல்எம் கொடுக்கும். ஆக்ஷன் வந்து ஃபைனல் ஆன்சர், ஆக்ஷன் இன்புட் வந்து 15. ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை பாஸ் பண்ணி எனக்கு langchain அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இன்புட் வந்து 10 and 5, அவுட்புட் 15 அப்படின்ற அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கிரியேட் ஸ்ட்ரக்சர் சாட் ஏஜென்ட். இது டூல் காலிங் சப்போர்ட் இல்லாத மாடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்லி சாட் மாடலுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாருமே மைக்ரேட் ஆகிட்டாங்க, டூல் காலிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மாடலும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கிரியேட் ஸ்ட்ரக்சர் சாட் ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அவுட்புட்டே வராத ஒரு ஏஜென்ட்டு, கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட். நான் என்ன பண்ணியுமே எனக்கு அவுட்புட் வரல. இத்தனைக்கும் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் தான். இந்த இடத்துல ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஃப்ரம் டெம்ப்ளேட் இந்த ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ஜேசன் பிளாப்லாம் கிடையாது, ஃபுல்லாக டெக்ஸ்ட்லேயே டிஃபைன் பண்ணியிருப்போம். யூஸ் த ஃபாலோயிங் ஃபார்மேட், திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட். ஃபுல்லாக படிக்கல, பட்
ஹை லெவல் இதுதான். திங்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரியான ப்ராம்ப்ட் தான். எனக்கு வந்துட்டு இன்புட் வேலிட் ஜேசானா தான், அதாவது பேசிக்காக ஆர்குமெண்ட் வந்து வேலிட் ஜேசானா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு செம்ம பார்சிங் எரர் வரும். அதே கான்செப்ட் தான். நீங்கள் ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏஜென்ட் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏஜென்ட் இன்வோக் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அவுட்புட் வராது. வேலிடேஷன் எரர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, ஏக்கு 10 பாஸ் ஆகணும், பிக்கு ஃபைன் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகிருக்காது. ஏக்கே ஒரு ஆப்ஜெக்டாக பாஸ் ஆயிடுச்சு அது, A10 B5 அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்புறம் நான் விட்டுட்டேன். எப்படினாலும் ரியாக்ட் ஏஜென்ட் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்டாக டூல் காலிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வேணாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அடிஷ்னலாக இந்த ஆர்க்ஸ் ஸ்கீமா வச்சு கூட சொல்லி பார்த்துட்டேன் எல்எல்எம்க்கு. அது புரிய மாட்டேங்குது. மேபி நான் வேறு மாடல் யூஸ் பண்ணேன்னா ஒர்க் ஆகுமோ என்னமோ தெரியல. டூல் காலிங் ஏஜென்ட் ஆர் டூல் காலிங் மாடலில் இது ஒர்க்கே ஆகலை சுத்தமாக. ஸோ கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட்டை நீங்கள் மறந்துடுங்க. எப்பவுமே கிரியேட் இந்த டூல் காலிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர்ட் ஏஜென்ட் ஐ திங்க் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சாட் மாடல் ஃபுல்லாக இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப உழப்பிருந்தனாலும் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ். இதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக அடுத்து ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, இல்லை கிராஃப் பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் கிராஃப் ஓரளவுக்கு பார்த்து வச்சுருக்கேன். பட் தெரில, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அல்லது உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட வேணும், அதாவது ஒரு ரேக் கால் பண்ணுற மாதிரி, ஒரு ஏபிஐ கால் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அடுத்து நான் வீடியோ போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வகையாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் கூட பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.